மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரே. அத்தியாயம் 6. அன்று வீட்டிற்குள் புயலை போல் நுழைந்த தங்கராஜ் மதிவதனியை சரமாரியாக திட்டத் தொடங்கினார். எப்போதும் போல் கண்டுகொள்ளாமல் அவள் அறைக்குள் செல்ல போக, வதனி என்று கர்ஜித்தார். அவள் நின்று நிதானமாக திரும்பி பார்த்தாள். என்னப்பா, எனக்கு தூக்கம் வருது, நாம காலையில பேசிக்கலாமா ப்ளீஸ் என்று கொஞ்சினாள். என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு வதனி. என்ன அளவுப்பா? எதில் அளப்பீங்க? நிலவன் சிரித்து விட்டான். அதை கண்டு பார்வையில் தீப்பிழம்பை வீசியவர் பின் அதே பார்வையோடு மதிவதனையை நோக்கினார். இதை பாரு, வளர்ந்த பொண்ணை அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேற. அப்போ உங்கள் காலில் நடக்க மாட்டீங்களாப்பா? அதை கேட்டு அவர் இரத்த அழுத்தம் ஏற அதுவரை இழுத்து பிடித்த பொறுமை போய் பலார் என்று அறைந்தார். அவர் அடித்த வேகத்தில் ஓரமாக சுருண்டு விழுந்தாள் மதிவதனி. பதறி போய் அவள் அருகில் சென்று அவளை பிடித்து தூக்கினார் சுதா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? கோபமாக கேட்டார். நீ தாண்டி அவளை செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே. அவரும் பதிலுக்கு கத்தினார். அவள் கையை பிடித்து அறைக்குள் தள்ளி கதவை சாத்தினார் சுதா. என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. செல்லம் நான் கொடுக்குறேனா? அவ பெரிய மனுஷி ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு போனப்போ அவளை திட்டுனது நான். அப்போ நீங்க என்ன சொன்னீங்க? விடுடி, அவ வாழப்போற வீடு தானே அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? கதிர் இந்த வீட்டுக்கு அவளை தேடி வர்றப்போ எல்லாம், தம்பி இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு அவனை கண்டிச்சது நான். நீங்க என்ன சொன்னீங்க? விடுடி, கட்டிக்க போறவன் தானே அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ சொல்லுங்க, தப்பு யார் மேல? அவ மனசுல ஆசையை வளர்த்ததுக்கு எல்லா வழியும் செஞ்சுட்டு இப்போ அவளை திட்டுனா அவ என்ன பண்ணுவா? உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் அவங்க 2 பேர் மனசை நினச்சா எப்படி தெரியுது? விளையாட்டு பொம்மை மாதிரியா? சே, இன்னொரு தடவை அவன் மேலே கை வச்சு பாருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டு அவரும் மகளின் அறைக்குள்ளேயே சென்று விட்டார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் சென்று திண்ணையில் அமர்ந்து கொண்டார் தங்கராஜ். மறுநாள் தோப்பில் வேலையாட்களை வைத்து வேலை வாங்கி கொண்டிருந்தார் அவர். அந்த பைக் சீறிக்கொண்டு அவர் அருகில் வந்து நின்றது. பதறி 2 அடி தள்ளி நின்றார். பைக்கின் ஆக்சிலேட்டரை முறுக்கியபடி அவரை முறைத்து கொண்டிருந்தான் கதிரேசன். அதிலிருந்து இறங்கி வேகமாக அவர் அருகில் வந்து நின்றான். வதனியை எடுக்க அடிச்சிங்க? அந்த இடமே அதிரும்படி கத்தினான். அவர் பயத்தோடு அவனை பார்த்தார். நானும் தானே அவ வேணும்னு பிடிவாதமா இருக்கேன், என்னையும் அடிக்க வேண்டியது தானே? அவர் பதில் சொல்லவில்லை. ஏன்னா நான் உங்க பையன் இல்லை, அதானே? அவர் முகத்தின் அருகில் நெருங்கி கர்ஜனையாக கேட்டான். அவர் எச்சில் கொட்டி விழுங்கினார். நான் வேற வீட்டு பையன், என்னை அடிக்க உரிமை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதையும் கேட்டுக்கோங்க. இன்னையிலிருந்து வதனி என்னோட பொண்டாட்டி, அவ மேலேயும் உங்களுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது, புரிஞ்சதா? விரல் நீட்டி எச்சரித்தான். கதிரு என்று வாயின் மேல் விரலை வைத்து அவர் பேச்சை நிறுத்தினான். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. 3 மாதம் சென்னையில் ட்ரைனிங், அதுக்கப்புறம் மும்பையில் வேலை. அங்கே போய் வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம்தான் இங்கே வருவேன். அப்போ அம்மாவும் நீங்களும் சேர்ந்து எங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைனா நான் இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பேன். இதுதான் என் முடிவு. இதுக்கு மேலே யாரும் எதுவும் பேசக்கூடாது. அம்மா கிட்டேயும் இதையே தான் சொல்லியிருக்கேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் அவகிட்ட தினமும் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அவளை திட்டுறது, அடிக்கிறது, வேறு யாருக்காச்சும் கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி வில்லத்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன மனுஷனாக பார்க்க மாட்டீங்க. ஏதோ பெரிய படிப்பெல்லாம் படித்ததால பதவிசாக இருப்பேன்னு தப்பு கணக்கை போட்டுடாதீங்க மாமா. நம்ம ஊர் ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. கண்களில் தீ பிறக்க அவன் எச்சரித்து நின்றதில் அவர் நிலை குலைந்து போனார். அவன் நிறத்திற்கும் உயரத்திற்கும் அவன் விரைத்து கொண்டு நின்றதில் ஐயனார் போல் காட்சியளித்தான். வேகமாக சென்று பைக்கில் ஏறி பறந்து விட்டான். சிறிது நேரம் கழித்து சுயம் மீண்டார் தங்கராஜ். அவருக்கு கோபம் தலைக்கேற வேகமாக தன் வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு விரைந்தார். வீட்டிற்குள் புயலாக நுழைந்தவர், எங்கடி உன் பொண்ணு என்றார் கோபமாக. சுதா பதில் சொல்லாமல் தன் வேலையில் ஆழ்ந்திருந்தார். அந்நேரத்தில் தன் தந்தையை எதிர்பார்க்காத நிலவன் திகைத்தான். கதிர்கிட்ட போய் நான் அடிச்சதை சொல்லி அவன் என்னை மிரட்டிட்டு போறான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அவ மனசுல? ஆஹா, அத்தாங்கிட்ட நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சா தங்கம் இருக்கிற சூட்டுக்கு நம்மளை புடம் போட்டுடும். நிலவா, எஸ்கேப் ஆகிடுடா தனக்குள் சொல்லி கொண்டு புத்தகத்தோடு சத்தமில்லாமல் தன் நண்பன் வீட்டிற்கு ஓடிவிட்டான் நிலவன். இதை பாருங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க பாட்டிக்கும் பேசாதீங்க. கதிர் இங்க வந்தான். ஊருக்கு போக போறதா அவகிட்ட சொல்லிட்டு போகணும்னு கேட்டான். எங்க நீங்க அடிச்சது தெரிஞ்சா அவன் உங்ககிட்ட கோபப்படுவானோன்னு ஊருக்கு போறவனை கூட பார்க்க வராம ரூமுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிடுமான்னு என்கிட்ட சொல்லி அனுப்பிட்டான். நானும் அப்படியே அவன்கிட்ட சொல்லி இங்கேருந்து அனுப்பிட்டேன். அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. சும்மா அவளை பிடிச்சு நோண்டிக்கிட்டு இருக்காதீங்க. காலையில இருந்து பச்சை தண்ணி குளப்படல படாம ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான். நானே அந்த வருத்தத்தில் இருக்கேன். பேசாம போயிடுங்க.
கணவரின் முகத்தையே பார்க்காமல் வார்த்தைகளை மட்டும் வெறுப்போடு உமிழ்ந்தார் சுதா. அதை கண்டவர் என்ன செய்வது என்று புரியாமல் மகளை காணும் தைரியமும் இல்லாது தவித்தார். தளர்ந்து போய் மீண்டும் தோப்புக்கு வந்தார். வேலை செய்பவர்கள் வேலையினோட அவரையும் பார்த்து கொண்டிருந்தனர். ஏயா, அந்த புள்ள கோபத்திலையும் நியாயம் இருக்குல்ல. அத்தம் அவன் மாமன் மகன்னு ரெண்டும் ஆசையை வளர்த்துக்கிடுச்சுங்க. இப்போ பிரித்து வச்சா எல்லாம் சரியா போயிடுமா? அதெல்லாம் விடு. நாளைக்கே வேற பையனை பார்த்து நம்ம பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவள் புருஷன்கிட்ட நெதம் செத்து பிழைக்கணும்யா. ஊரில் எல்லாருக்கும் இவங்க ஆசைப்பட்ட விஷயம் தெரியும். அது மாப்பிள்ளை வீட்டாளுங்களுக்கும் தெரியாமல் போயிடாது. என்னைக்காச்சும் அது பாப்பா வாழ்க்கையில் பிரச்சனையாக வந்து நின்னா என்ன சாமி பண்ணுவ? ஒவ்வொரு தடவையும் தீ குளிச்சு நிரூபிக்க முடியுமா சொல்லு? பாப்பா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துதான் பிரயோஜனம் என்ன? அவர் தோப்பில் வேலை செய்யும் மூத்த பெண்மணியான பொண்ணு தாய் அவரிடம் கேட்க செய்வதறியாத அங்கிருந்த கயிற்றுக்கட்டிலில் தளர்ந்து போய் அமர்ந்தார் தங்கராஜ். வேறு வழியின்றி மரகதத்தை பார்த்து பேச முடிவு செய்தார். இன்று இரவு நேரம் கழித்தே தூக்கம் அவனை தழுவினாலும் காலையில் எப்பொழுதும் போலவே உறக்கம் தெளிந்து எழுந்தான் அருள். மெல்ல மகன்களில் கையை விலக்கி விட்டு எழ முயற்சிக்க தன் கையோடு ஒரு காலையும் சேர்த்து அவன் மேல் போட்டு அவன் எழ முடியாதபடி அழுத்தினான் சேரன். மெல்ல இரண்டையும் விளக்க முயற்சிக்க இன்னும் அழுத்தம் கொடுத்தான் அவன். கண்கள் சுருக்கி சந்தேகமாக மகனை பார்த்தான் அருள். சில நிமிடங்கள் அவனையே பார்த்து கொண்டு இருக்க மெல்ல அரை கண் திறந்து பார்த்தான் சேரன். அருள் பார்த்து கொண்டிருப்பதை கண்டவன் அவசரமாக கண்களை மீண்டும் மூடிக்கொண்டான். அதை கண்ட அருள் தேவாலு என்றவாறு அவனுக்கு கிச்சு கிச்சு மூட்ட அவன் சிரித்து கொண்டே துள்ளி நெளிந்தான். அவர்கள் சத்தத்தில் குமரனும் எழுந்துவிட்டான். என்னாச்சுப்பா என்று கேட்டுக்கொண்டே எழுந்து அமர்ந்தான். இவன் செய்கிற வேலையை பாருடா, என்ன திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணுறான். நான் ஒன்றும் திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணல. எப்படியும் ராத்திரி எல்லாம் மதின்னு புலம்பிக்கிட்டு தூங்காம தான் இருந்திருப்பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டுன்ற நல்ல எண்ணத்தில் தான் பண்ணேன் சிரித்தான் குமரன். எவ்வளோ நல்லவன்டா நீ என்றான் அருள். பேசாம தூங்குப்பா என்றவன் நீயும் தான் என்று குமரனிடமும் சொல்லிவிட்டு மீண்டும் அருளின் மேல் கால் போட்டு தூங்க ஆரம்பித்தான். இப்போது குமரனும் அவன் மேல் கால் போட்டு உறங்க வேறு வழியின்றி அருளும் கண்களை மூடிக்கொண்டான். அதிசயமாக அவனையும் உறக்கம் தழுவியது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவனுக்கு திடீரென அந்த கனவு. தூரத்தில் அவனுடைய இடது பக்கத்தில் இருந்து ஒரு சிறிய பெண் குழந்தை ஓடி வருகிறாள். அவனுடைய வலது பக்கத்தில் அவனுடைய மதி மண்டியிட்டு அமர்ந்து இரு கைகளையும் அந்த குழந்தையை நோக்கி சந்தோஷத்தோடு நீட்டுகிறாள். அம்மா என்றவாறே அந்த குழந்தை அவளை நோக்கி ஓடி வருகிறது. கிட்டத்தட்ட மதியை அந்த குழந்தை நெருங்கும் வேளையில் யாரோ அதனை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். ஐயோ, என் குழந்தை என்று அலறுகிறாள் மதி. கதறி துடிக்கிறாள். அதனை காண சகிக்காது இளவரசி என்று அந்த குழந்தையை நோக்கி கத்த முயல்கிறான் அருள். ஆனால் நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டிக்கொள்ள அவன் குரல் வெளியே வரவில்லை. குழந்தையை நோக்கி ஓடத் துடித்த கால்கள் கட்டிலோடு அசையாது கிடந்தன. அவளை பிடிக்க எண்ணி நீட்ட நினைத்து தன் கரங்களை தொழாவ தன் மகன்களிடம் அவை சிறைப்பட்டு இருந்தன. அப்போதுதான் அது கனவென புரிய கஷ்டப்பட்டு இமைகளை பிரித்தான். அவனுக்கு மூச்சு முட்டியது. நிகழ்ந்தது கனவு என்றே அவனால் எண்ண முடியவில்லை. அவன் உடல் முழுவதும் வியர்த்து விட்டிருந்தது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.